ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு சற்று வித்தியாசமாக சில காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். எத்தனை பேர் ஆசையா ஆண்டவர் வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க? ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்துல எப்படி பார்ப்பாங்கன்னா, நிறைய பேர் இருந்தா பெருசுன்னு நினைப்பாங்க, கொஞ்சம் பேர் இருந்தா அற்பமா நினைப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆமென். அப்போ ஆண்டவர் எப்படி பார்க்கறாருன்னா, கொஞ்சம் பேர் அவர் எப்படி பார்க்கல, அற்பமா பார்க்கல, அநேக பேரை தான் அற்பமா பார்க்கறார். ஹல்லேலூயா. ஆமென். வசனம் ஒன்று சொல்லுது இல்லையா, ஆண்டவர் வந்து அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறது தேவனுக்கு ஈஸி. எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 14:6. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். ஆமென் சொல்லலாமா? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென். சோ அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதற்கு கர்த்தருக்கு தடையில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் கிதியோனை அழைச்சு, நீ மீதியானியருடைய கைக்கு இஸ்ரவேலை தப்புவிப்பாய்னு ஒரு பெரிய ஒரு பிளான், ஒரு திட்டத்தை கிதியோன் மேலே வச்சு ஆண்டவர் கிதியோனை அழைக்கிறார். ஆமே. உங்கள் மேலே ஒரு திட்டத்தை வச்சு கர்த்தர் அழைக்கும் போது கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் புரியாது, வீட்டில் இருக்கவங்களுக்கு புரியாது, சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கும் புரியாது. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் தேவ திட்டம் உங்கள் மேலே வெளிப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ வந்து அழைக்கிறாரு, அவன் வந்து அழைப்புக்கு ஒப்பு கொடுக்குறான். அப்புறம் எக்காலம் ஊதி யாரெல்லாம் போருக்கு வரீங்கன்னு சொன்னால் 30,000 பேர் வராங்க. ஆமென்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எடுப்போமா? 7ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன். நியாயாதிபதிகள் 7:3 வாசிங்க. 3-4 தெரியல, வாசிங்க. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். சரி, ஆண்டவர் பார்க்கிறாரு, இது அதிகமா இருக்கு. 2வது வசனமே வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கைக்கு ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள். எப்படி இருக்காங்களா? வந்தது எத்தனை பேர்னா 30,000 பேர். எதிரி எப்படி இருக்கான்னா, கடற்கரை மணலத்தனையாக இருக்கான். இங்கேருந்து மலையிலேருந்து எதிரி பாளையம் இருக்கிறத பார்க்குறாங்க. கடல் மண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. இவங்களுக்கு வேறும் எத்தனை பேர் இருக்காங்க? 30,000. ஆனால் ஆண்டவர் பார்வைக்கு எப்படி இருக்கு? நிறைய பேர்ப்பா அப்படிங்கிறாரு. சொல்லுங்க, வாசிங்க. என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதியாய் இருந்தார்கள். போதும், ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? 20,000 பேர் போயிட்டாங்க, 10,000 பேர் மீதியா இருக்காங்க. ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பாதிக்கு பாதி இல்லை, என்ன இந்த 3ல் 2 பங்கு போயிடுச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? பயப்படுறவங்க எத்தனை பேர் இருந்திருக்காங்க சபையில்? 3ல் 2 மடங்கு அனுப்பிட்டார். ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ இந்த 10,000 வச்சுக்கிட்டு சரி 10,000 வச்சு செய்யலான்னா அதுக்கும் ஆண்டவர் சொல்றார், இல்லை 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 இதுவும் அதிகம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவருக்கு நம்பர்ஸ் இஸ் நாட் அ மேட்டர். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவருக்கு நம்பர் பெருசு இல்லைங்க, குவான்டிட்டி பெருசு இல்லைங்க. நல்லா நல்லா பக்கத்தில் உற்சாகமாக பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சு. ஆண்டவருக்கு வந்து உலகம் பார்க்குற மாதிரி அவர் பார்க்க மாட்டார். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேரா இருக்காங்க, என்னங்க செய்ய போறாங்க? கொஞ்சம் பேரை கொண்டு தான் ஆண்டவர் மிகப்பெரிய ரட்சிப்பை. ஹல்லேலூயா. நல்லா நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? கொஞ்சம் பேரா இருக்கிறோமே, என்ன பண்ணிட போறோம்லாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். ஆமென். நம்பர்ஸ் இஸ் நாட் அ மேட்டர். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர்.
ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நாங்க தான் கஷ்டப்பட்டு செஞ்சோம்னு மனுஷன் சொல்லாதபடிக்கு அவர் செஞ்சார்ன்றதுக்கு அறிகுறி என்னன்னா, மனுஷங்களை வச்சு செய்ய மாட்டாரு, அவரே வந்து செய்வார். ஒரு தேவதூதன் அனுப்புனா போதும் 185,000 பேரை சங்கரிக்க அவரால கூடோ. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவனை பிரஸ்தாபப்படுத்தலாம். நல்ல நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாக ரட்சிக்கிறதற்கு அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. இப்போ இன்ட்ரோடக்ஷன் தான் முடிஞ்சிருக்கு, இனி தான் பிரசங்கத்துக்குள்ளே போக போகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 1 - 3. அப்பொழுது எல்லா இராணுவ சேர்வைக்காரரும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் ஓசாயாவின் குமாரனாகிய எசனியாவும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமான சகல ஜனங்களும் சேர்ந்து வந்து தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியா இருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். மிஸ்பாவிலே கெதலியாவின் இடத்தில் இருந்த எல்லா யூதரையும் அங்கே காணப்பட்ட யுத்த மனுஷனாகிய கல்தேயரையும் இஸ்மவேல் வெட்டி போட்டான். இல்லை, என்ன படிக்கிறீங்க? வேற. உம்முடைய கண்கள் எங்களை காண்கிறபடியே திரளான ஜனங்களில் கொஞ்சம் பேரை மீந்திருக்கிறோம் என்றார்கள். நடுவில் வேற ஏதோ படிக்க மாதிரி இருந்தது. திருப்பி 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் போடுங்க. தீர்க்கதரிசியாகிய எரேமியாவின் முதல் வசனத்துல சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் சகல ஜனங்களும் சேர்ந்து வந்து இருக்கா? ஆமேன்னு சொல்லலாமா? கடைசி பாகம் மட்டும் பாருங்க. சிறியோர் முதல், சத்தமா சொல்லுங்க, சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமான சகல ஜனங்களும் சேர்ந்து வந்து. சொல்லுங்க, சகல ஜனங்களும். அப்போ பெரிய ஒரு போர் நடந்து முடிஞ்சிச்சு, பெரிய ஒரு யுத்தம் நடந்து முடிஞ்சிச்சு. சில நேரம் அந்த யுத்தம் களத்துல யுத்தம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓஞ்ச பிறகு அப்படியே ஒரு அமைதி இருக்கும், பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு அமைதி காணப்படுது இஸ்ரவேல்ல, யூதால. யூதா தேசத்துல ஜனங்கள் அநேக பேர் யுத்தத்துல மடிச்சு போயிட்டாங்க. மீதியான ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சேர்ந்து வந்து, ஆமேன்னு சொல்லலாமா? அதான் 2ஆம் வசனம் வாசிங்க. தீர்க்கதரிசியாக எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு 3 காரியம் சொல்றாங்க. தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும், சத்தமா சொல்லுங்க, அப்புறம் செய்ய வேண்டிய காரியத்தையும், அப்புறம் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியா இருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக. இருங்க, யாருக்காக? மீதியா இருக்கிற, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், மீதியா இருக்கிற எங்களுக்காக. மீதியா இருக்கிற சகல ஜனங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசி கிட்ட வராங்க. ஆமே. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, பாபிலோன் ராஜா வரப்போறான், நேபுகாத்நேச்சார் வரப்போறான், போர் நடக்க போகுது, ஜனங்களை ஆண்டவர் அந்த எதிரி கிட்ட ஒப்பு கொடுக்க போறாரு, மனம் திரும்புங்கள்னு சொல்லி பிரசங்கம் பண்றான். யாருமே மதிக்கல, ராஜாவும் மதிக்கல, அங்க இருக்கிற ஆசாரியர்கள், அங்க இருக்கிற ஊழியக்காரவங்க, தேவாலயத்தில் இருக்கிறவங்க கூட மதிக்கல கர்த்தருடைய வார்த்தைக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? தீர்க்கதரிசி மூலமா தேவன் கொடுக்கிற வார்த்தைக்கு ஜனங்க என்ன செய்யல? செவி கொடுக்கவே இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்ன நியாய தீர்ப்பு வந்துச்சு, போர் வந்தது, யுத்தம் வந்தது, ஜனங்க மடிஞ்சாங்க, ஜனங்கள் பாதி பேர் சிறைப்பிடிச்சு போகப்பட்டாங்க, ராஜா பிடிக்கப்பட்டான், எல்லாமே நடந்தது. எரேமியா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நிறைவேறினது. இவ்வளவுதான். ஆமேனா? ஹல்லேலூயா. இப்போ மீதியா இருக்கிற கொஞ்சம் ஜனங்க மட்டும்தான் அங்க இருக்காங்க. எல்லாரையும் சிறைப்பிடிச்சு போயாச்சு, அந்த ஊரே அழிஞ்சு போச்சு,
கொளுத்தியாச்சு, ராஜ அரண்மனைலாம் தீ கொளுத்தியாச்சு. ஸோ போர்க்காலம் முடிஞ்சு ஒரு இடம் எப்படி இருக்கும் அந்த காலத்துலலாம், இது வந்து எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருந்தது. ஸோ வேதத்தில் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்குது. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ அப்படி ஒரு அமைதி, ஒரு என்ன செய்யறது அடுத்துன்னு தெரியாமல் ஜனங்க திகைச்சிட்டு இருக்கும் போது எரேமியா மட்டும் அங்கே இருக்கிறாரு. எரேமியா கிட்ட இவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க, எரேமியா நீ சொன்ன எல்லாமே என்ன செஞ்சிச்சு? நடந்துச்சு. ஒரு தீர்க்கதரிசி மெய்யான தீர்க்கதரிசின்னு எப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும்? அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சுன்னா தெரிஞ்சுக்க முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சில பேர் நிறைய தீர்க்க தரிசனம் சொல்றோன்னு அடிச்சு விட்டுருவாங்க, ஆனா அது நிறைவேறாது. அப்ப தெரிஞ்சுக்கலாம் இது போலி தீர்க்கதரிசி. ஆமேன்னு சொல்லலாமா? உண்மையான தீர்க்கதரிசினா கர்த்தர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் சொல்றதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ எரேமியா போல ஒரு மகிமையான ஒரு தீர்க்கதரிசி அந்த காலத்தில் இருந்தது பெரிய ஒரு ஆச்சரியம். ஆமேன். அப்போ அவர் அழகாக கர்த்தர் சொன்ன வார்த்தையை தெளிவாக சரியாக சொல்கிறாரு. ஜனங்க என்ன பண்ணலை? கேட்கலை. மிச்சமாக இருந்த ஜனங்க மாத்திரம் கூடி வந்து சொல்கிறாங்க, எரேமியாவே நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்குறோம். அடுத்த வசனம் வாசிங்க. 3. கண்களுக்கு எங்களை காண்கிறபடியே திரளான ஜனங்களில் கொஞ்சம் பேரை மீதி இருக்கிறோம் என்றார்கள். கொஞ்சம் பேரே மீதியா இருக்கிறோம் என்றார்கள். ஆமேன்னு சொல்லலாமா? அவ்வளோ ஜனம் இருந்துச்சு, ஒரு நாடே இருந்துச்சு, ஒரு தேசமே இருந்துச்சு, அவ்வளவும் போயிடுச்சு. கொஞ்சம் பேர் தான் நாங்கள் இப்போ மீதியா இருக்கிறோம். இவங்க யாருன்னா ரொம்ப ஏழை ஜனங்க, எளிய ஜனங்க, ரொம்ப கஷ்டப்படுற ஜனங்க. ஒன்றும் பெரிய பிரபுக்கள்லாம் இல்லை, பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டான். ரொம்ப சொற்ப ஜனங்கள், சாதாரணமான ஜனங்களை மட்டும் விட்டுட்டு போயிட்டான் பாபிலோன் ராஜா. ஆமேன். ஸோ இவங்க வந்து கேட்குறாங்க. அடுத்து என்ன ஆகுது பாருங்க, 4-5 வாசிங்க வேகமா. அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை நோக்கி நீங்கள் சொன்னதை கேட்டேன். இதோ உங்கள் வார்த்தையின்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். ஸோ அவங்க ஜனங்க வந்து எரேமியா கிட்ட சொல்றாங்க உங்கள் தேவனாகிய கர்த்தர்னு சொல்றாங்க. எரேமியா சொல்றாரு உங்கள் தேவனாகிய கர்த்தர்னு சொல்றாரு. நீ உங்க சொல்லலாம் கேட்டேன்ப்பா, உங்க ஆண்டவர்கிட்ட நான் கேட்கறேன்ப்பா அப்படிங்கிறாரு. தொடர்ந்து கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவாக சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு ஒன்றையும் மறைக்காமல் அறிவிப்பேன் என்றான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு நல்ல ஊழியன் இதுதான் செய்யணும். கர்த்தர் சொல்ல எல்லா வார்த்தையும் மறைக்காம ஜனங்க கிட்ட சொல்றவன் தான் நல்ல மேய்ப்பன். நல்ல ஊழியன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நல்ல ஊழியக்காரன், நல்ல தீர்க்கதரிசினா நமக்கு பிரியமா பேசிடக்கூடாது. ஆமென். நமக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் பேசுனவங்க தான் நல்ல ஊழியக்காரவங்க நினைச்சீங்கன்னா நீங்க தான் ஏமாந்து போயிருவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சில நேரம் இது தப்புன்னு சொல்லி தரத்துக்கு நம்ம ஊழியக்காரவங்க செய்யணும். ஆமென் சொல்லலாமா? நீதிமான் கொட்டட்டும் அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும், அது எனக்கு வலிக்காதுன்னு சொல்லி தாவீது சொல்றார். அதனால தான் தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். ஆமென் சொல்லலாம். அப்ப ஆண்டவர் நிறைய ஊழியக்காரங்களை பத்தி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு பிரிச்சதை சொல்லிட்டாங்கன்னா அவங்க நல்ல ஊழியக்காரவங்க. நோ. ஹல்லேலூயா. நமக்கு பிடிச்சதை சொல்றதுல நல்ல ஊழியக்காரவங்க, நம்ம செய்ய வேண்டியதை சொல்றதுதான் நல்ல ஊழியக்காரன். ஆமென் சொல்லலாமா? நான் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு தெரிவியும்னு வந்து கேட்குறாங்க பாருங்க. நான் எனக்கு விரும்புகிற வழியை நீங்க காட்டுங்கன்னு சொல்லல, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்க. ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க விரும்புகிற வழி இல்லை, நீங்க நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். ஆமென் சொல்லலாமா? உங்களுக்கு பிரியமான பாதை இல்ல, சொல்லுங்க, உங்களுக்கு பிரியமான பாதை இல்ல, நீங்க எதுல போகணுமோ அதை காட்டுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு 2 வழி இருக்கு. என்ன வழி? ஒரு வழி குறுகலான வழி, இன்னொரு வழி விசாலமான. எல்லாரும் எதுல போவாங்க? விசாலமான பாதையில அநேகர் போவாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் குறுகலான பாதையில மீந்திருக்கிறவர்கள், மீதியானவர்கள். ஆமென் சொல்லலாமா? ஆமென். தேவனுக்காக மீதமாய் வைக்கப்பட்ட ஜனங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வசனம் சொல்லுதல் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆமென். மத்தேயு 22:14 இருக்கு. யாராவது ஒருத்தர் மட்டும் வாசிங்க, எல்லாரும் எடுக்க வேணாம். மத்தேயு 22:14. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்,
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமேன் சொல்லலாமா? அப்போ மீதியா இருக்கிறவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமேன் சொல்லலாமா? அப்போ எரேமியா கிட்ட வந்து கேட்குறாங்க, எரேமியாவே இதுவரைக்கும் நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் அப்படியே நடந்துச்சு, ஆனால் யாரும் உங்கள் வார்த்தைக்கு என்ன பண்ணல, செவி கொடுக்காமல் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்க விரும்புகிறோம், சொல்லித்தாங்கன்னு வந்து கேட்குறாங்க. எரேமியாவும் சொல்கிறாரு, கர்த்தர் சொன்னதை நான் அப்படியே மறக்காமல் சொல்லுவேன். இவங்க என்ன மறு உத்தரவு கொடுக்குறாங்க பார்ப்போம். எரேமியா 42:5-6 வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியும். சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைன்றாங்களா, எல்லா வார்த்தையின்படியுமா? சொல்லுங்க, எல்லா வார்த்தையின்படியும். நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியாய் இருக்க கடவர். ஆமென். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி. என்ன சொல்றாங்க? நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து. இப்பதான் எங்கள் தேவனாகிய கர்த்தர்னே வந்திருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? உம்முடைய கர்த்தர், உம்முடைய தேவன், உம்முடைய கர்த்தர்ன்னு சொன்னவங்க இப்பதான் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னார்கள். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். இந்த காரியம் நம்ம கிட்ட இருக்கா? ஆண்டவர் சொல்ற வார்த்தை, தேவ ஊழியர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் போட்டுக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. சில பேர் மனசில் இருப்பேன், நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா, போன வாரம் ஒரு வாரம் உபவாசம்னு சொன்னோம், கீழ்ப்படிச்சிங்களா? ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம எங்கே இருக்கோன்றதை கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ இருக்கிற அநேக விசுவாசிகள் பாருங்கள், ஊழியக்காரங்க நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரசங்கம் பண்ணாதான் நல்லங்க சபைக்கு போவாங்க. கொஞ்சம் மாறி பிரசங்கமோ இல்லைன்னா சத்தியத்தை சத்தியமாக சொல்லியோ இல்லைன்னா நீங்கள் இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யணும்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, சர்ச்சை விட்டு வேறு சர்ச்சுக்கு போயிடுறது. அதான் எத்தனையோ சபை தடிக்கு விழுந்தா சர்ச் இருக்குதே, வேறு சபைக்கு போயிடுறது. போன வாரம் தான் எங்களுக்கு ஊழியர் கூடுக நடந்துச்சு. அப்போது ஒருத்தர் கேட்டுக்கிட்டாங்க, உங்கள் சபையில் எப்படி இருக்குன்னு. அப்போது ஒரு பாஸ்டர்மா சொன்னாங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க ரொம்ப நாளாக வந்துக்கிட்டு இருந்தாங்க, பேத்திக்கு வந்து 18 வயசு கல்யாணம் பண்ணுறேன்னாங்க. நான் சொன்னேன், 18 வயசில் பண்ணாதீங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொன்னோன்னே அந்த அம்மா கோவம் வந்துருச்சு, சர்ச்சை விட்டு போயிட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவன் கொஞ்ச நாள் இருந்துட்டு அந்த பிள்ளையை விட்டுட்டு போயிட்டான், வேறு சர்ச்சுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் திருப்பி இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவனும் கொஞ்ச நாள் இருந்துட்டு அந்த பிள்ளையை விட்டு போயிட்டான். திருப்பி 3வது திருப்பி சர்ச்சுக்கு வராங்களாம், இதே சபைக்கு. அப்போ விசுவாசிங்களுக்கு என்ன, எதுக்காக சர்ச்சுக்கு வராங்கன்னே அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ஊழியக்காரன் ஒன்று சொல்லும் போது அவங்க என்ன பண்ணலை, ரொம்ப சிம்பிள். ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. சில நேரம் ஒரு மெத்தனத்தை பிசாசு கொடுத்து நன்மை வாங்கியிருப்போம், நன்மையை பெற்றிருப்போம், ஊழியக்காரங்க மூலியமாக, கர்த்தர் சபை மூலியமாக நமக்கு எத்தனையோ காரியத்தை செஞ்சிருப்பார். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு பிடிக்காது, ஒரு விஷயம் மட்டும், இது மட்டும் எனக்கு கேட்க பிடிக்கல நினைக்க தோணும். ஆனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கீழ்ப்படியணும்னு தேவன் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஏன்னா எல்லா வார்த்தைக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை தான் ஊழியக்காரங்க வாயிலேருந்து வருகிறதுன்னு நம்ம விசுவாசிச்சோம்னா எல்லா வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படிவோம். நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? சொல்லுங்கள், எல்லா வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்போமா? அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். உங்களை கரெக்டான வழியிலே நடத்துறதற்கான ஒரு மேய்ப்பனை கர்த்தர் தருவார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதனால் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை அற்பமாக எண்ணிடக்கூடாது. நிறைய முறை சொல்லியிருக்கேன், ஆண்டவர் அப்படியே வெள்ளை அங்கி போட்டு வந்து மகனே மகளே நீ இந்த வழியில் போகணுன்னு சொல்லித்தர போகிறாரா? நோ. வசனத்து மூலயமா பேசுவார், தேவனுடைய சபையில் ஊழியக்காரன் மூலயமா பேசுவார். அந்த வார்த்தைக்கு நீங்கள் அப்படியே கேட்கணும், கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையை மாற்றும். அந்த சின்ன கீழ்ப்படிதல் பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற எல்லா வார்த்தைக்கும் நாங்கள் என்ன செய்வோம்?
கீழ்ப்படிவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணல? கீழ்ப்படியல. கீழ்ப்படியாததுனால என்ன விளைவுகள்? அழிவு, நாசமோசம், ஆண்டவர் சொன்ன கோபாக்கினை எல்லாமே மூண்டது. இன்னைக்கு கீழ்ப்படிவோன்னு சொல்லி என்ன செய்றாங்க? ஒப்பு கொடுக்குறாங்க. இந்த காலை வேளையில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிவோம் சொல்லி சபையில் சொல்லப்படுகிற அறிவிப்புகள், சபையோடு சேர்ந்து இணைந்து நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? கடைசி காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களையும் சாட்சியை ஆண்டவர் எழுப்புவார். போன வாரங்கள் மாதங்களில் நம்ம அதான் இந்த மாதத்தில் நம்ம வில்லேஜ் மினிஸ்ட்ரி போனோம். அதனால் சில நன்மைகளை நிறைய பேர் சாட்சியாக வந்து சொன்னாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? போன புதன்கிழமையும் ஒரு சகோதரி வந்து சாட்சி சொன்னாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் உங்களை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. சபையில் சொல்லப்படுகிற காரியத்தை அற்பமாக நினைக்காதீங்க. அது வேல்யூபிள். அது உங்களுக்கான அசைன்மெண்ட்டு. ஆமேன் சொல்லலாமா? ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு அசைன்மெண்ட் வச்சிருக்கிறாரு, ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. என் மகளை கொண்டு நான் இந்த திட்டத்தை செய்வேன், என் மகனை கொண்டு இதை நான் நிறைவேற்றுவேன் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் அந்த எண்ணெய், அதனாலதான் அந்த அபிஷேகம். அதுக்கு தான் பல காரியங்கள், பல போராட்டம், பல எதிர்ப்புகள். உங்களுக்கு விரோதமாக சில பேர் எழும்புறாங்க, தனிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க உங்களை. யாருமே எனக்கு இல்லையன்ற சூழ்நிலையில் இருப்பீங்க. டோன்ட் வரி, நீங்கள் ஆண்டவர்கிட்ட செலக்ட் ஆகிருக்கீங்க, அசைன்மெண்ட்டு செலக்ட் ஆகிருக்கீங்க. நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? யூ ஆர் செலக்டட். ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம போய் ஆண்டவர்கிட்ட நம்ம யாருன்றதை உண்மையாக சொல்லிடலாம். ஆண்டவர், என்னால் முடியாது, நான் பலவீனமானவன், நான் அப்படி, எனக்கு நான் அவ்வளோதான், நான் இவ்வளோதான் அப்படின்றத டைரெக்டாக சொல்லுங்கள். உங்களுடைய எல்லா வீக்னஸையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொன்னால் தான் உலகம் உங்களை செலக்ட் பண்ணும். ஆனால் உங்களோட வீக்னஸ், உங்களோட தோல்வி, உங்களோட பிரச்சனை, உங்களோட உபத்திரவம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மன நிலைமையை கர்த்தர்கிட்ட சொன்னீங்கனாலே நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க. ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தேங்க்யூ அப்பான்னு சொல்லலாம், நன்றி அப்பான்னு சொல்லலாம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஒவ்வொருத்தருக்கு கொண்டு ஒரு திட்டத்தை வச்சிருக்கார். அது தேவ ஊழியர் மூலியமாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். எடுத்து வாசிப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 40-41. மத்தேயு 10:40-41. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள். இயேசு சொல்ற காரியம் ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம், தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன், தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான், தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம், நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் ஒரு நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான், நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம், சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம், ஒரு கலசம் தண்ணி மட்டும் கொடுத்தா போதும், தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 40ஆம் வசனம் போடுங்க. ஆண்டவர் சொல்றார், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார். யார்கிட்ட சொல்றாரு? சீஷர்களிடத்துல சொல்றாரு. ஹல்லேலூயா. சீஷர்களை தான் ஆண்டவர் உருவாக்கி அனுப்புறாரு, அவருடைய வேலைக்கு அனுப்புறாரு. அப்ப இங்க நீங்க உருவாக்கப்படுகிறவர்கள்லாம் சீஷர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தருக்கான சீஷர்கள். ஆமேன். ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவருக்காக சீஷர்களா நீங்க உருவாகிறதுக்கு தான் கர்த்தருங்க கேபா கிறிஸ்து சபைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஏதோ மெத்தனமான ஒரு விசுவாசியா இருந்துட்டு போகல, சீஷனா உருவாகணும். ஆமென். ஹல்லேலூயா. சீஷத்துவத்தை செய்யணும். ஆண்டவர் கடைசியா சொன்ன வார்த்தை, நீங்க சகல ஜனங்களுக்கு புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் என்ன ஆக்குங்க? சீஷராக்குங்க. ஆண்டவருடைய பிரதான கட்டளை, கிரேட் கமிஷனை நிறைவேற்றணும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்படி அனுப்புறவங்களை சொல்றாரு, உன்னை ஏற்றுக்கொள்றவன் என்னை ஏற்றுக்கொள்றான். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.
இப்போ உதாரணத்துக்கு நான் யாரையாவது அசைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்றைக்கி யாரெல்லாம் ஹோம் செல் திறந்து கொடுக்குறேன்னு சொன்னீங்களோ அவங்க யார்கிட்ட பார்க்கணும்? ஜெஸ்ஸிகிட்ட சொல்லுங்கள். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் ஜெஸ்ஸிக்கிட்ட சொன்னால் என்கிட்ட சொன்ன மாதிரி. ஆமாவா இல்லையா? எத்தனை பேருக்கு வழங்குது? நான் ஒருத்தரை அசைன் பண்ணி அனுப்புகிறேன்னா அவங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் என்ன செஞ்சுருக்கேன்? கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்கள மதிக்கும் போது என்ன மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. சில பேர் இருக்காங்க, அது என்ன நான் ஜெஸ்ஸிக்கிட்ட சொல்கிறது, நான் வந்து ரேணுகிட்ட சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமேன்னு சொல்லலாமா? அப்போது தேவன் அனுப்புகிற ஊழியக்காரரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவரை ஏற்றுக்கொண்டீர்கள் என்ற அர்த்தம். எத்தனை பேருக்கு விளங்குது? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அப்போ நீங்கள் ஏற்றுக்கொள்றதை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. ஆமேன். அப்படியே ஏற்றுக்கொள்றீங்களா, அப்படியே விசுவாசிக்கிறீங்களா அப்படின்றத கர்த்தர் பார்க்குறார். வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களான்னு பார்க்குறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. சில பேர் சில ஆலோசனைகிட்ட வந்து கேட்பாங்க, இந்த விஷயத்துக்கு என்னம்மா பண்ணுறதுன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இரு நான் ப்ரேயர் பண்ணிட்டு சொல்கிறேன். ஒரு நாள் ஒருத்தர் சிரிச்சிட்டேன்னு எல்லாத்துக்கும் இதே சொல்கிறீங்க. ஏன்னா நானே அங்கே கேட்டு தான் செய்யணும். ஒரு தடவை ஒரு பிரச்சனைக்கு இப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லுவார், ரெண்டாவது தடவை அதே மாதிரி பிரச்சனைக்கு வேற மாதிரி சால்வ் பண்ண சொல்லுவார் ஆண்டவர். அதையே சொல்ல மாட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம், அதான் முதல் தடவை பார்த்துட்டோமே, ரெண்டாவது தடவை நம்மளா அடிச்சு விட்டுலான்னு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதற்கு நடுக்கத்தோடு பயத்தோடு தேவ சமூகத்துல இருந்து கேட்கறதுக்கு அறிந்து கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தெளிவா சொல்றார், தீர்க்கதரிசியின் நாமத்து நிமித்தம் ஒரு தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் கர்த்தர் சொல்றார். ஆமென். நீதிமான ஏற்றுக்கொள்கிறவன் அதற்கு ஏற்ற பலனை அடைவான், தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனையும் அடைவான். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட உதவி கேட்போமா? ஆண்டவரே, உங்களுடைய ஊழியக்காரரை நாங்கள் அற்பமா எண்ணாம உங்கள் வாயிலேருந்து வருகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. மீதியாயிருக்கிற நாங்கள் உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய, உங்கள் வார்த்தைகள் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள, உங்கள் வார்த்தையில் ஆண்டவரே நாங்கள் ஸ்ட்ராங்காக, உங்கள் வார்த்தைக்கு முழுக்க முழுக்க நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நாம மகிமைப்படுவதாக. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சார். 5 அப்பம் என்ன நடந்தது? அற்புதம். 5000 பேருக்கும் அதிகமான ஆட்களுக்கு போஷிச்சார். அப்புறம் மீதியான துணிக்கைய மத்தேயு படிங்க. மத்தேயு 14:20. மத்தேயு 14:20. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். 12 கூட நிறைய எடுத்தார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். எல்லாரும் சாப்பிட்டு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். நல்லா பசி எடுக்கிற நேரத்துல எதை சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கையை 12 கூட நிறைய எடுத்தார்கள். ஆமென் சொல்லலாமா? இதில் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடை கர்த்தர் எனக்கு காமிச்சு கொடுத்தாரு. இந்த காலை வேளை நேத்தே ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு, ஒரு ஸ்பார்க் கொடுத்தாரு. ஏசு கிறிஸ்து இந்த இதோட ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை எப்படி யோசிக்கலாம். ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும் போது எல்லாருக்கும் ஊழியம் செய்தார். அநேகர், இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் அந்த தேசமே, இஸ்ரவேல் தேசமே பயனடைஞ்சிச்சு. ஆமாவா இல்லையா? ஆமென். ஏசு வராருன்னா என்ன அர்த்தம்? ஜனக்கூட்டம் அழ மோதும். கண்ணு தெரியாதவன் கண்ணு கிடச்சிது, தண்ணு தெரிஞ்சது, கால் நடக்க முடியாதவன் நடந்தான், 38 வருஷமாக படுத்து கிடந்தவன் எழுந்துச்சு நின்னா, 12 வருஷம் பாடு நீங்குச்சு, 18 வருஷம் கட்டுனி, இப்படி பல வியாதியிலேருந்து அதை யோவான்லாம் முடிக்கும் போது இன்னும் கர்த்தர் செய்த அற்புதம் எத்தனையோ எழுதணும்னா புக்கு உலகமே பத்தாது அப்படின்னு முடிக்கிறாரு. ஆமென் சொல்லலாம். ஆமென். அப்பனா இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்னா அந்த தேசத்துக்கே ஆசீர்வாதமா இருந்தார். ஆமென். ஆமென். நல்ல தட்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தேசத்துக்கே ஆசீர்வாதமா இருந்தார். ஆமென். அதுதான் அந்த முதல். எல்லாரும் சாப்பிட்டு
திருப்தி அடைந்தார்கள். ஆமாவா? ஆமென். அந்த ஊரே அந்த தேசமே திருப்தி அடைஞ்சிச்சா? இயேசு வந்ததுனால, ஆமென். முதல் முறை வந்ததுனால திருப்தி அடைஞ்சுதா? ஆனா நிரம்புனது யாருக்குன்னா 12 பேருக்கு மட்டும்தான். ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. அந்த மீதியான, சத்தமா சொல்லுங்க, மீதியான, சத்தமா சொல்லுங்க, மீதியான அந்த துணிக்கைகள் என்ன பண்ணுச்சுன்னா 12 கூட நிறைய எடுத்தார்கள். அந்த 12 பேரை சீஷர்களை கொண்டுதான் ஆண்டவர் உலகத்தையே கலக்கிற ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தாரு. இந்த உலகத்தையே மாற்றுவதற்காக 12 பேரை, மீதியா இருந்த, ஃபில்டரா இருந்த, வடிகட்டி எடுத்த அந்த 12 பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டு உலகத்தையே கலக்கிறதற்கு பயன்படுத்தினார். பாருங்க, மீதியானவர்கள் அற்பமானவர்கள் அல்ல, மீதியானவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, மீதியா இருக்கிறவர்கள் வேஸ்டானவர்கள் அல்ல, மகிமையான காரியங்களை செய்வதற்காகவே மீதியான ஜனங்களை எடுத்திருக்கிறாரு. ஆமென் சொல்லலாமா? நம்ம ஊர்ல சொல்லுவோம் மிச்ச மீதியா அப்படின்னு நினைப்போம். ஆனா மிச்ச மீதி அற்பமா உலகம் பார்க்கும். அந்த மீதியை வச்சுதான் ஆண்டவர் மிகப்பெரிய பரலோக திட்டத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. இது எனக்கு ஆச்சரியமான ஒரு வெளிப்பாடா இருந்துச்சு. மக்கள் ஜனங்க சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்க, அற்புதங்களை அடையாளம் பெற்று திருப்தி அடைஞ்சாங்க. ஆனால் எந்த வாய் ஆண்டவரை புகழ்ந்துச்சோ அதே வாய் சிலுவையில் அறையும்னு சொல்லிட்டு போயிருச்சு. ஆனால் கூட இருந்த அந்த 12 சீஷர்கள் மட்டும்தான் அந்த கூட நிரம்பிச்சு. பாருங்க, யாரை ஆண்டவர் நிரப்புனாரோ, ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல தலையில் கவிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் என்னை நிரப்புறது இந்த மீதியான நான் ஆண்டவருக்காக மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன் என்பதற்காகவே தேவன் என்னை நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? You are not an ordinary person. Amen. You are a super extraordinary person. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க மிகப்பெரிய ஆளுங்க, நீங்க சாதாரண ஆள் இல்ல. You are super extraordinary. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப ரொம்ப பெரிய காரியத்தை கர்த்தருக்காக சாதிக்க பிறந்திருக்கிறீங்க. ஆமென் சொல்லலாமா? 12 கூட நிரம்பிச்சு. பாருங்க, அந்த 12 சீஷர்கள் வாழ்க்கையில நிரம்பின ஒரு விஷயம், எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்தார், ஊழியம் செய்யறதுக்கு அனுப்புனார், அவ்வளவுதான். அவங்க வாழ்க்கை இயேசுவோடு கூட இருந்தது, அவ்வளவுதான். கூடவே இருந்து பார்த்தாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வந்தது. இங்க ஒரு தோமையாரை இங்க அனுப்புனதுனால இந்திய தேசத்துல நீங்களும் நானும் இயேசுவை தைரியமாய் பிரசங்கிக்கிறோம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உலகம் முழுசும் அந்த 12 கூட நிரம்பிச்சு. பாருங்க, அந்த 12 கூட தான் உலகத்தையே நிரப்பி உலகத்தையே எடுக்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான் உலகத்துல அதிகம்னு சொல்லத்தக்கதா இவ்வளோ பெரிய ஆத்ம ஆதாயம் பண்ணது அந்த 12 கூட நிரம்பினது தான். அது எப்படிப்பட்ட 12 கூட? மீதியான, சத்தமா சொல்லுங்க, மீதியான. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த டாபிக்கே மீதியான ஜனம். ஆமென். ஆமேன்னு சொல்லலாமா? மீதியான ஜனம், ஃபில்டர் பண்ண ஜனம். 30,000 பேரில் ஃபில்டர் பண்ணி 300 வச்சு தான் ஆண்டவர் கிதியோன் சேனையில் மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தது போல மீதியான உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை விசுவாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்துக்கும் சில காரியங்களை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாருன்னா ஒரு நோக்கத்தோட திட்டத்தோட தான் வச்சு. ஆமென். நம்ம தெரியாது, புரிஞ்சுக்கிட முடியாது. காலங்கள் போக போக தெரியும், ஓ இதுக்காக தான் அதை என் வாழ்க்கையில அனுமதித்தார் என்பது. ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. இப்போ கேட்பீங்க, நீங்க ஏன் ஆண்டவரே இதெல்லாம் நடக்குது என் வாழ்க்கையில, எதுக்காக இவ்வளோ கஷ்டம், எதுக்காக இவ்வளோ போராட்டம், ஏன் என்னை தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க, யாருமே என்னை புரிஞ்சுக்கலையே, கூட பிறந்தவங்கெல்லாம் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்களே, யார் என்னை நம்புறேன், யாரை நான் நம்பினேனோ அவங்கெல்லாம் என்னை நம்பிக்கை எல்லாம் இழந்து போய் நிற்கிறேனே நீங்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு திட்டத்துக்காக, மிகப்பெரிய ஒரு பிளானுக்காக உங்களை தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நீங்க மீதியான ஆளு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். ஆமென். அந்த மீதியான நபர்களை கொண்டு மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர திட்டமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஃபில்ட்ரேட் வச்சு தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ரோமர் 9ஆம் அதிகாரம் 27, 29 வாசிங்க. ரோமர் 9:27. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையா இருந்தாலும் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும், நீதியா இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும், அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார்.
கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறான். ஆமென். 29 அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைத்திருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். சரி, ஆண்டவரோட திட்டம் ஒரு சந்ததி மீந்திருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லி. ஏசாயா தீர்க்கதரிசினால சொல்லப்பட்டது அதுதான், எரேமியா தீர்க்கதரிசினால சொல்லப்பட்டது அதுதான். மீதியான ஜனம் ஒண்ணு இருக்கும். அந்த ஜனத்தை ஆண்டவர் அவருக்கு என்று மகிமைக்காக பயன்படுத்துவார் என்று வாக்கு தத்தத்தை தேவன் இந்த நாளிலே சபைக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஹalleluya ஹalleluya. நீங்க அநேக இடத்துல ஒடுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு கஷ்டப்படுத்தப்பட்டு இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்னா நீங்க மீதியான ஜனம் மகிமையின் ஜனமாய் மாறும்படியாய் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 11:3-5 வாசிங்க. கர்த்தாவே உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து 11:3-5 கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று. இது யார் சொன்னது? எலியா. ஆண்டவர் கிட்ட ஜெபிக்கிறார். ஆண்டவரே, சூரச்செடியின் அனுபவம், எசபேல் பயமுறுத்துறா, மிரட்டுறா. அந்த ராணிக்கு பயந்து அவர் ஓடி போய் ஜெபிக்கிறாரு. முத நாள் தான் பெரிய சங்காரம் பண்ணியிருப்பாரு, அத்தனை பாகால் தீர்க்கதரிசிங்களும் அழிச்சிட்டாரு. ஆனால் ஒரு ராணிக்கு பயந்து என்ன செஞ்சிட்டாரு? ஒரு நபருக்கு பயந்து ஓடி போய் ஒளிஞ்சு ஜெபிக்கிறாரு. நான் ஒருத்தன் தான் மீதியாக இருக்கிறேன் ஆண்டவரே, என்னையும் கொலை பண்ண பார்க்குறாங்க. என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாகாலுக்கு முன்பாக முழங்கார் படியிடாத. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எலியாவே நீ மட்டும்தான் நினைக்கிற? நோ, மீதியான ஒரு ஜனத்தை வச்சிருக்கிறேன். பாகாலுக்கு முன்னாடி முழங்கால் படியிடாத, பாகாலை முத்தமிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன். தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருக்காக மீதியாய் வைக்கப்பட்டவர்கள் நீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் மீதியான ஜனமா இருக்கிறதுனால நான் வெட்கப்படல, நான் மீதியான ஜனமா இருக்கிறதால அசிங்கப்படல, நான் மீதியான இருக்கிறதால ஜனமா இருக்கிறதுனால தேவனுக்கான மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு கிருபைய தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? மீதியாக வைக்கப்பட்ட ஜனம், மீதியான ஜனத்தை கொண்டு மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவ திட்டம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவ திட்டம். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். அவரே அந்த 12 பேரை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாரு. ஆமென் சொல்லலாமா? எல்லாருக்கும் நன்மை செய்கிறாரு, ஆனால் அவர் ஃபோக்கஸ் இதில் தான் இருக்கு. 12 பேர் சீஷத்துவம். ஆமென் சொல்லலாமா? இந்த சீஷனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கூடவே இருக்கிறவங்க கஷ்டம். வெளில தூரமாக நின்று பார்க்குறவங்க பாஸ்டர் ரொம்ப நல்லவங்க, பாஸ்டர் ரொம்ப நல்லா சிரிச்சுட்டு பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க ஸ்ட்ரிக்டாக இருப்போம். அதை எடுத்து வச்சியா, இதை செஞ்சிங்களா, அதை பண்ணிங்களா, இதை இப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும். ஆனால் அது கோவப்படுற மாதிரி இருக்காது. அது அன்பில், பாசத்தில். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு தெய்வீக டிவைன் ஒரு மகிமையில் அது இருக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்து கிட்ட பேசுறதுக்கே சீஷர்கள் பயந்தார்கள். பேதுரு எப்பவுமே யோவான்ட்ட சொல்லி தான் பேசுவார். ஏன்னா யோவான் வந்து இயேசுவின் மார்பில் சாஞ்சிட்டு இருப்பார். ஏன்னா ஆண்டவர் கோச்சுக்கு போகிறார் ஏதாவது. ஏன்னா அப்பப்போ திட்டு வரல, அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள். வெளியில் ஜனங்களை திட்ட மாட்டார். ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாம். நல்ல கரங்களை உயர்த்தி வரான். வெளியில் எந்த ஜனங்களை என்ன செய்ய மாட்டார்? திட்டவே மாட்டார். ஆண்டவர் அன்புள்ளவர் தான். ஆனால் சீஷத்துவம் வந்து சம்திங் ஸ்பெஷல். ஆமென். ஆமென் சொல்லலாமா? இந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி நினைக்கணும்னா, என்னை திட்டாமல் இயேசு இருக்கணும்னு நினைக்காதீங்க. என்னை திட்டுங்கப்பா, என்னை கொட்டுங்கப்பா, என்னை கரெக்ட் பண்ணுங்கப்பா, பெரம்ப எடுங்கப்பா. ஆமென் சொல்லலாமா? உங்களுடைய கோலும் அது தடியும் தேனை தேற்றும் என்று பக்தன் தாவீது சொன்னது போல நான் உங்களை விட்டு விலகிடப்படக்கூடாது ஆண்டவரே. என்னை துணிகரமான பாவம் எனக்குள்ள வந்துடக்கூடாது. என்னை அடிங்க பரவாயில்ல, என்னை கொட்டுங்க பரவாயில்ல, ஆனா உம்ம திட்டத்தை மாத்திரம் நான் செஞ்சிடவளா நான் இருக்கணும் ஆண்டவரே. ஜெபிப்பீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் மீதியான ஜனம் ஜெபிக்கிற ஜெபம். அதுதான் மீதியான ஜனம். ஆண்டவருக்காக எவ்வளவு ஜனம் எழும்பும். ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல 7000 பேரை நான் மீதியாய் வைத்திருக்கிறேன்.
டோன்ட் வரி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் என்னோட கூட பேசினான்னு சொல்றவங்களாம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் உங்களோட கூட பிரத்யட்சமா இடப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. மகிமைப்படுத்துங்க. 5ஆம் வசனம். அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. போதும். அப்படி போல அந்த காலத்துல நம்ம பார்த்த ஒப்பனைகளை போல, எரேமியால ஏசாயால பார்த்த எல்லா செய்திகளை போல இக்காலத்திலேயும், சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லலாமா? அக்காலத்துல எப்படி ஜனங்க முரட்டாட்டம் பண்ணி தேவனுக்கு விரோதமா முறுமுறுத்தாங்களோ, இக்காலத்துல என்ன செய்யறாங்க? முரட்டாட்டம் பண்ணி முறுமுறுக்குறாங்க. தேவனுக்கு விரோதமாவும் தேவ சபைக்கு விரோதமாவும் தேவ ஊழியர்களுக்கு விரோதம் முறுமுறுக்குறாங்க. ஆமாவா இல்லையா? அப்ப அக்காலத்துல கீழ்ப்படியாம நடந்தது போல இக்காலத்திலும் கீழ்ப்படியாம இருக்காங்க. அக்காலத்துல மீதியான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல இக்காலத்திலையும் மீதியான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்காகவே இருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க. இக்காலத்திலே கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. நல்ல நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல நல்ல உற்சாகமா ஒரு பங்கு ஆண்டவர் மீதியா வச்சிருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி. அதான் நான் சொன்னேன், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நீங்க சிலராய் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க. இது நம்மளால உண்டானதல்ல, அவருடைய கிருபையே. ஜீசஸ். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். அவர் அன்பிற்கு நிகரே இல்ல. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. இயேசுவின் அன்பிற்கு நிகரே இல்ல. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. திரும்பமா எரேமியா 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வசிப்போமா? இப்போ ஜனங்க எல்லாரும் வந்து கூடி வந்து மீதியாய் இருக்க ஜனங்கள் வந்து அந்த 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பார்த்தோம். மீதியாய் கொஞ்சம் பேரே மீதியாய் இருக்கிறோம் அப்படின்றாங்க. மீதியாய் இருக்கிற சகல ஜனங்களும் வந்து கூடி வந்து எரேமியா கிட்ட கேட்குறாங்க. எரேமியாவும் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் என்ன செய்கிறேன், மாறாம மறைக்காம எல்லாத்தையும் சொல்றேன்றாரு. 7ஆம் வசனம் வாசிங்க. 10 நாள் சென்ற பின்பு 10 நாள் சென்ற பின்பு. எல்லாம் கை வச்சிருக்கீங்களா? எத்தனை விரல் வச்சிருக்கீங்க? சூப்பர், 10 விரல் எல்லாரும் வச்சிருக்கீங்க. ஸோ 10 நாள் சென்ற பிறகு சொல்லுங்க. 10 நாள் சென்ற பிறகு. அப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்போ வரும்னே தெரியாது. 10 நாள் ஆகலாம், ஆமென். 10 நிமிஷமும் ஆகலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? அப்போ வார்த்தை வர வரைக்கும் காத்திருக்கணும். ஆமென். என்ன ஆகுது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. ஆஃப்டர் 10 days. அப்ப என்ன அர்த்தம்னா 10 நாளா எரேமியா தேவ சமூகத்துல காத்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஓ, ஊழியக்காரன்னா தேவ சமூகத்துல காத்திருக்கிற தேவ பிள்ளையா இருக்கணும், காத்திருக்கிற மனுஷனா இருக்கணும், மனுஷியா இருக்கணும். ஆமென் சொல்லலாமா? நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறது ஒண்ணு மட்டும்தான், டைம். ஆமென். வேற எதுவும் நம்ம அவருக்கு கொடுக்க முடியாது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நீங்க கொடுத்து காணிக்கையில அவர் நிரம்ப போறது இல்லை. ஆமென் சொல்லலாமா? நீங்க கொடுக்குற உழைப்புல அவருக்கு பெருசா ஒன்று சாதிக்க போறது இல்லை. நீங்க கொடுக்க முடிஞ்சது ஒண்ணுதான், நேரம் மட்டும்தான்.
ஆமென். ஆமேன்னு சொல்லலாமா? சாரிங்க நான் ரொம்ப பிஸிங்க அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் கொஞ்சம் நேரத்தை கொடுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? உங்களை படைத்தவருக்கு நேரத்தை கொடுங்க. ஆமேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு 2 மணி நேரம் ஆண்டவருக்கு, மற்ற நேரம் எல்லாம் வாரத்தில் எத்தனை மணி நேரம் வருது? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்போ வாரத்தில் 7 நாள் எத்தனை மணி நேரம்? யாராவது கால்குலேட் பண்ணிட்டாக்குன்னு சொல்லுங்கள். அதில் 2 மணி நேரம் மட்டும் ஆண்டவர் கொடுத்துட்டு மிச்சம் அத்தனை மணி நேரமும் நமக்காகவும் உலகத்துக்காகவும் செலவு பண்ணோம்னா கர்த்தருடைய ஊழியக்காரியாய் மாற முடியாது. ஹல்லேலூயா. மொத்தம் எத்தனை மணி நேரம்? 168 ஹார்ஸ். 168 மணி நேரத்தில் 2 மணி நேரம் போச்சுன்னா எவ்வளோ? 166. அவ்வளவும் உங்களுக்காகவும் உலகத்துக்காகவும் செலவு பண்ணுவீங்களா? ஜட்ஜ்மெண்ட் டேல ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது வேகமா. அப்பொழுது அவன் கரேயாவின் குமாரனாகிய யோகனானையும் அவனோடு இருந்த எல்லா 10வது வசனம் 10 ல இருந்து 12 வாசிங்க. நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால், ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் ஒரு கண்டிஷன் தான் கொடுக்கிறார். நீ இந்த இடத்துல தரித்திருந்தால். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சில பேர் ட்ரெஸ்ஸை மாத்துற மாதிரி சபையை மாத்திக்கிட்டு போறது தப்பு. ஆண்டவர் நமக்குன்னு ஒரு சபையை காட்டணும், ஜெபிக்கணும். ஆண்டவர் காட்டினார்னா அதுல நிலைச்சிருக்கணும். ஆமென். ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு வருஷம் ஒரு சர்ச்சு, 2வது வருஷம் இன்னொரு சர்ச்சு, 3வது வருஷம் 3 சர்ச்சு இல்லை. நாங்கள் ரசிக்கப்பட்ட புதுசில் எங்கள் சர்ச்சு வில்லிவாக்கம், வீடு வேளச்சேரி வந்துட்டோம். 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும். சர்வீஸே அங்கே 1.5 மணி நேரம் தான். ஏன்னா 3 சர்வீஸ் நடக்கும், 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். 2 மணி நேரம் போகிறதுக்கு, வரத்துக்கு 2 மணி நேரம். அங்கே 1.5 மணி நேரம் சர்வீஸுக்கு நாங்கள் இங்கே 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் 2 மணி நேரம் திருப்பி வந்து அங்கே 1.5 மணி நேரம் உட்காந்துட்டு வருவோம். வைராக்கியமாக செஞ்சோம். எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சபை அதுதான்றத வைராக்கியமா செஞ்சோம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சபைக்கு ஒரு போதகனாய் கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறார். நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற சபையை விட்டு வெளியில ஓடணும்னு நினைக்காதீங்க. ஆமென். ஏதாவது ஒரு நொண்டிச்சாக்கு பிசாசு கொடுத்து உங்களை அனுப்புறதுக்கு, உங்களை தூக்குறதுக்கு தான் பிரயாசப்படுவான். ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். ஆமென் சொல்லலாமா? தொடர்ந்து வாசிங்க. நீங்க இந்த தேசத்துல தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆமென். உங்களை இடிக்க மாட்டேன், நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன். ஆமென். உங்க செய்த தீமைக்காக, உங்க வாழ்க்கையில் நடந்த தீமைக்காக மனஸ்தாபப்படுகிறேன்னு மனுஷ மார்க்கமாய் ஆண்டவர் சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம். நீங்க யாருக்கு பயப்படுறீங்கன்னா எதிரிக்கு பயப்படுறீங்க. நல்லா கவனிங்க. நீங்க இப்போ ஒரு கேள்வி, நீங்க யாருக்கு பயப்படுறீங்க, எதுக்கு பயப்படுறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டா உங்க மனசுல ஒரு ஆன்சர் வரும். ஆமென். மனுஷனாக இருக்கலாம், இல்லை சில காரியங்களாக இருக்கலாம், சில விஷயங்களாக இருக்கலாம். நீ எதுக்கு பயப்படுறியோ கர்த்தர் சொல்கிறார், அதுக்கு நீ பயப்பட வேண்டாம். உன் வியாதிக்கு நீ பயப்பட வேண்டாம். உன் கடன் பாரத்துக்கு நீ பயப்பட வேண்டாம். உன் பிரச்சனைக்கு, உன் திகிலுக்கு நீ பயப்பட வேண்டாம். நீ எதுக்கு பயப்படுறியோ, பாபிலோனா நினைக்கிறியோ, அதுக்கு நீ பயப்பட வேண்டாம். இந்த மனுஷனுக்கு, இந்த மனுஷிக்கு நீ பயப்பட வேண்டாம். தொடர்ந்து சொல்லுங்க. அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கு, உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கு, உங்களை எதிராளியின் கைக்கு தப்புவிக்கும்படிக்கு நான் உங்களுடனே இருந்து, நல்ல தட்டுவம்மா கரங்களை, நான் உங்களோட கூட இருந்து அவர் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஒரு துரும்பு கூட நம்மள தொடுறது முடியாது. அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கு. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையா ஆண்டவர் சொல்றா. அவர் உன்னோடு கூட இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன் கர்த்தர் சொல்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அந்த 11ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம். நீ ரைட் நவ உன் கண்டிஷன் என்னன்றது கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். ஆமென். வாட் இஸ் யுவர் கண்டிஷன்றது பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியாது, க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டுக்கு சொல்ல முடியாது, கூட பிறந்தவங்களுக்கு சொல்ல முடியாது, பேரண்ட்ஸ்க்கு சொல்ல முடியாது. பட் காட் நோஸ் எவ்ரிதிங். உன் கரெக்ட் சிச்சுவேஷன் என்னன்றது கர்த்தர் மாத்திரமே அறிந்திருக்கிறார்.
ஆண்டவர் சொல்றா நீ பயப்படாத. டோன்ட் பி அஃப்ரைட். பக்கத்துல சொல்லுங்க, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்பட வேணான்னு கர்த்தர் சொல்றாரு. இது ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருது. உங்க கரண்ட் சிச்சுவேஷனை கரெக்டா நிதானிக்கிறது, கரெக்டா அறிந்திருக்கிறது அவர் மாத்திரம். ஆமென். ஹalleluya. நல்ல நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஓ காட் நோஸ் மீ. அவர் மாதிரி என்னை அறிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை இந்த உலகத்துல. அவர் மாதிரி என்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இந்த உலகத்துல, அவர் மாதிரி என்னை நேசிக்கிறதற்கு யாருமே இந்த உலகத்துல இல்லை. ஆமென். அதுதாங்க உண்மை. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பழச்சிங்க. ஹalleluya. அவங்க இருக்கிறாக இவங்க இருக்கிறாக நினைச்சிங்கன்னா அம்புட்டுக நம்ம ஊர் அப்படி இல்லை. அவங்களாம் உதவி செய்ய வரமாட்டாங்க. ஆண்டவர் நிச்சயமா நம்ம கூட இருப்பார். ஆமென். ஆமென் சொல்லலாமா? எந்த மனுஷனும் மாயை தான், கர்த்தர் மாத்திரம் நிரந்தரமான. ஆமென். நீங்க ரொம்ப ஹோப்பையான மனுஷன் மேல வச்சிடாதீங்க, கர்த்தர் மேலேயே வைங்க. ஆமென். யாரை கொண்டு வேணா ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். ஆமென். எதை கொண்டு வேணாலும் ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். ஆமென். ரட்சிப்பு கர்த்தரிடத்துல இருந்து தான் வரும். ஆமென். ஆமென். Thank you Holy Spirit. நன்றி அப்பான்னு சொல்லலாம். ரட்சிப்பு அங்கிருந்து தான் வரும், பரத்துல இருந்து தான் வரும். ஆமென். வாசிப்போம் அடுத்த வசனம். 13. நாங்கள் யுத்தத்தை காணாததும் எக்கால சத்தத்தை கேளாததும் அப்பத்தாழ்ச்சியினால் பட்டினியாய் இராததுமான எகிப்து தேசத்துக்கு போய் அங்கே தரித்திருப்போம் என்று சொல்லுவீர்களாகில் யூதாவில் மீது இருக்கிறவர்களே, கவனமா கேளுங்க. நாங்கள் யுத்தத்தை காணாததும் சத்தத்தை கேளாததும் 14 போடுங்க. சொல்லுங்க. காணாததும் கேளாததும் பட்டினி, சாப்பாட்டுக்கே இல்லை, பட்டினியா இராததும் எங்க போவோம்? so many years ஆயிடுச்சு. ஆனா எகிப்து தேசத்துல இருக்கிற அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு இன்னுமே என்ன பண்ணுது? இருக்குது. ஹalleluya. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்போ எகிப்து தேசத்துல இருந்து கானானுக்கு வந்தாங்க? எந்த பீரியட்ல? மோசே பீரியட்ல. மோசேக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்தது? யோசுவா. அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள், அதுக்கப்புறம் ராஜாக்கள் காலெல்லாம் முடிஞ்சது. எரேமியா காலம், கடைசி ராஜா சிதேக்கியா, அவ்வளோதான். யூதா கடைசி எல்லாம் முடியுது. அந்த டைம்லயும் சொல்றாங்க எங்க போவோம்? எகிப்துக்கு. அப்போ அவங்க அந்த ஜனங்க விட்டு வந்த இடத்தையே ஆசையா பற்றிட்டு இருந்ததுனால அவங்க மனசெல்லாம் பாஸ்ட்லயே இருக்கு, நடந்து முடிஞ்சதுலயே இருக்கு. ஆமென் சொல்லலாமா? ஆமென். இன்னைக்கு கர்த்தரோட வார்த்தை உங்களுக்கு வந்து டோன்ட் திங்க் அபவுட் பாஸ்ட். ஆமென். நடந்து முடிஞ்சதையே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, அதை விட்டு விடுன்னு கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? டோன்ட் எவர் திங்க் அபவுட் த பாஸ்ட். நீ நினச்சிக்கிட்டே சி அதுவே பரவாயில்ல போல, அதுவே பெட்டரா இருக்கும் போல, அதுவே எனக்கு போதும் போல நினைக்காதீங்க. டோன்ட் கோ. இல்லைன்னா அந்த பாஸ்ட்ல நீங்க பட்ட கஷ்டம், துன்பம், உபத்திரம் அதை நினைச்சே நீங்க கண்ணீர் விட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. டோன்ட் கோ டு யுவர் பாஸ்ட். ஆமென் சொல்லலாமா? நீங்க என்ன நினைச்சாலும் திரும்ப பாஸ்டுக்கு போகவே முடியாதுங்க. ஆமென் சொல்லலாமா? நீங்க என்ன யோசிச்சாலும் ஆசைப்பட்டாலும் ஃபியூச்சரை பார்க்கவும் முடியாது. இன்னைக்கு மட்டும்தான் நிஜம். இந்த நாள் மட்டும்தான் எனக்கு நிரந்தரம். நாளை என்னை பத்தி எனக்கு தெரியாது. நான் முன்னாடி நாளுக்கு என்ன செய்ய முடியாது, போகவும் முடியாது. இன்னைக்கு நிஜம். அந்த நிஜத்தை கர்த்தருக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்து முடிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற ஒரு மனுஷன், ஒரு மனுஷிய தேவன் தேடி கொண்டு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. ஹalleluya. தொடர்ந்து வாசிங்க. யூதாவில் மீந்திருக்கிறவர்களே, பாருங்க 3. காணாதபடி, கேளாதபடி, அப்ப தாழ்ச்சி, பட்டினியா இராதபடி நாங்க எகிப்துக்கு திரும்பி போவோம். மீதியா இருக்கிறவர்களே, யூதாவில் மீதியா இருக்கிறவர்களே, அதை குறித்து உண்டான கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் எகிப்துக்கு போக உங்கள் முகங்களை திருப்பி அங்கே தங்க போவீர்களானால், அங்க தங்க போனீங்கன்னா நீங்கள் பயப்படுகிற பட்டயம் எகிப்து தேசத்திலே உங்களை நீங்க எதுக்கு பயப்படுறீங்களோ, பாபிலோனுக்கு பயந்துட்டு எகிப்துக்கு போறேன்னு சொல்ற, அங்கேயும் அதே பாபிலோன் ராஜா பட்டயத்தை தூக்கிட்டு வருவான்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென் சொல்லலாமா? நீ எதையும் நீ மாறி போக முடியாது. ஆண்டவர் சமூகத்தை விட்டு நீ எங்கே ஓடுவ? ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. தேவ சமூகத்தை விட்டு எங்க ஓடுவீங்க? யோனா ஓடுனா தப்புச்சானா? இல்ல. ஆமென் சொல்லலாமா?
ஆண்டவர் எகிப்துக்கு போகாத. டோன்ட் கோ டு யுவர் பாஸ்ட். எகிப்தை விட்டுட்டு வந்தல, என்னை பிடிச்சி கை பிடிச்சி வந்தல, என்னை நம்பி வந்தல, திரும்பி எகிப்துக்கு போகாத. ஆமேன்னு சொல்லலாம். பக்கத்தில் இருக்கவன்ட்ட சொல்லுங்க, கை பிடிச்சி சொல்லுங்க, பின்னிட்டு பார்க்காதீங்க. பின்னிட்டு பார்த்தவ என்ன ஆனா? உப்பு தூணாய் மாறினா. உங்க பழைய பாவத்துக்கு பின்னாடி போகாதீங்க. பழைய வாழ்க்கைக்கு போயிடாதீங்க. பழைய அசுத்தத்துக்கு போயிடாதீங்க. பழைய விக்கிரக ஆராதனைக்கு போயிடாதீங்க. அதை விட்டுட்டு வந்தீங்கல்ல, டோன்ட் கோ பேக். பேக் ஸ்லைட் ஆயிடாதீங்க. முன் வச்ச கால இயேசுவை ஏற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா முழு மனதோட இருங்க, பின்னாடி போயிடாதீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நீங்க பின்னாடி போனீங்கன்னா அதே பிரச்சனை உங்களுக்கு திரும்பவும் தொடரும். கர்த்தர் சொல்றாரு. ஆமென். எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? சொல்லலாமா? எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விட மாட்டீரே. அவர் விடவே மாட்டாருங்க. நீங்க எங்க போனாலும் உங்களை விட மாட்டாரு. யோனாவை போல பிடிச்சிட்டாருல. நான் அடித்தட்டிலே அவரோட அன்பு உங்களை விடாது. படுக்கை போட்டாலும் விட மாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும் மீட்டு கொண்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நல்ல 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 தேவனை மகிமைப்படுத்தலாம். அவரை விட்டு எங்கெங்க போயிட முடியும்? உங்க மனசெல்லாம் எகிப்திலே இருக்குது. திங்கிங் அபவுட் த பாஸ்ட். எகிப்துல நாங்க அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம், வெங்காயத்தை சாப்பிட்டோம், வெள்ளை பூண்டை சாப்பிட்டோம், கொம்மட்டிக்காயை சாப்பிட்டோன்னே இருக்குது. நீ திருப்பி சாப்பிட்டேன்னா அதை கொமட்டிட்டு வந்துடும். இல்ல, பின்னாடி போவேனா? ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. வேதத்துல சொல்லுது, நாய் தன் கக்கினதை திரும்ப தின்னுகிறது போறது போல மனுஷன் போறான். நோ, ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரா? கர்த்தருடைய திட்டத்துல வச்சிருக்காரா? பின்னாடி பார்க்காதீங்க. டோன்ட் எவர் லுக் பேக். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆமென். பின்னிட்டு பார்க்கிறவனுக்கு ஐயோ. ஆமென். ஹல்லேலூயா. 18ஆம் வசனம். என் கோபமும் என் உக்கிரமும் எருசலேமின் குடிகள் மேல் எப்படி மூண்டதோ அப்படியே என் உக்கிரம் நீங்கள் எகிப்துக்கு போகும்போது உங்கள் மேல மூளும். ஆண்டவருடைய கோபம், நீ எகிப்துக்கு போகாத, பின்னாடி போகாதன்ற கோபம். ஏன்னா அதுல இருந்து கஷ்டப்பட்டு ரட்சித்து கொண்டு வந்தார்ல. ஆமென். அதுல இருந்து ஒரு ரட்சகனை அனுப்பி, இயேசு கிறிஸ்துவை அனுப்பி ரத்தம் சிந்தி தானே உங்களை மீட்டுக்கிட்டு வந்தாரு. ஆமென். திரும்ப அங்க போகாதீங்க. ஆமென் சொல்லலாம். திரும்ப பழைய பாவத்துக்கு, திரும்ப பழைய குடிப்பழக்கத்துக்கு, திரும்ப ஊதாரித்தனத்துக்கு, திரும்ப தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு போகாதீங்க. டோன்ட் கோ. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்படி போனீங்கன்னா நாய் தன் கக்கினதை தானா திரும்ப தின்னு போறது போல மனுஷன் போறான்னு வசனம் இருக்கு. ஆண்டவர் எகிப்து அருவருக்கிறார். எகிப்து அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. எகிப்துக்கு தேவன் பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. ஆனா மனுஷனோட எண்ணெல்லாம் எங்க இருக்குதுன்னா எகிப்துல இருக்குது. ஆண்டவர் திருப்பி அந்த வசனத்தை சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் 19ஆம் வசனம். யூதாவிலே மீந்திருக்கிறவர்களே எகிப்துக்கு போகாதிருங்கள். போதும், எகிப்துக்கு போகாதிருங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. மீந்திருக்கிறவர்களைன்னு 10 தடவை இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிட்டாரு. ஆமென். சொன்ன சப்ஜெக்ட் ஒண்ணுதான், எகிப்துக்கு போகாதிருங்க. பின்னிட்டு பார்க்காதீங்க. கலப்பையில கை வச்சுட்டு நான் என்ன செஞ்சிடக்கூடாது? பின்னிட்டு பார்க்கக்கூடாது.
விசுவாசிகளுக்கு அடுத்த லெவல் மேலே ஏறணுமே தவிர திருப்பியும் எல்கேஜி விசுவாசி மாதிரி பின்னாடி அப்போது முதல் நாள் கேட்ட கேள்வியை இன்றைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? டோன்ட் லுக் பேக். ஆமென். ஃபாதர் அழகா பாடுறார்ல, சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால். ஆமென் சொல்லலாமா? சிலுவையை முன்னால் வச்சிட்டீங்களே, அப்போ உலகத்தை எங்கே தான் போடணும்? பின்னால. நான் அபவுட் டர்ன் பண்ணி உலகத்துக்கு போயிடுறேன், சிலுவை பின்னா இருக்கட்டும்னு சொல்லிடாதீங்க. ஆமென் சொல்லலாம். ஆமென். நிறைய பேர் பண்ணுறது தான் அபவுட் டர்ன். இன்னைக்கு வரல பாருங்க, எத்தனை பேர் வரல. அபவுட் டர்ன் வராதவங்க அபவுட் டர்ன் தான். நீங்கள் என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் நோ. ஆமென் சொல்லலாம். ஆமென். தெய்வ சமூகம் முக்கியமானது. ஆமென். தெய்வ சமூகம் பிரதானமானது. ஆமென். ஆண்டவருடைய பிரசனத்தை விட ஒன்று பெருசா உங்க வாழ்க்கையில. ஞாயிற்றுக்கிழமை இந்த கல்யாணம், இந்த காது குத்து இதுக்கெல்லாம் போகக்கூடாது. நீ ஆண்டவர் பிள்ளையா இருந்தா அதுக்கு போக மாட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லைன்னா நீ எகிப்துக்கு தான் போயிருக்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் வரணும். ஆமென். எழும்பி நிற்போமா தேவ சமூகத்தில்? எழும்பி நிற்போமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் டூ மச் ஆஃப் நிறைய காரியத்தை நமக்கு இன்னைக்கு பேசிட்டார் நினைக்கிறேன். ஆமென். ஆனால் ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் நல்லவர், நம்மளை வழி நடத்துறவர். சரியான பாதையில் நீங்க போகணுன்னு தான் இத்தனை காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்றாரு. மீதி இருக்கிறவர்களே, மீதியான ஜனமே, உன்னை நோக்கிய வார்த்தை வருது, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி. ஆமென். தீர்க்கதரிசி வாயில வருகிற வார்த்தையை அற்பமா எண்ணாத, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஊழியக்காரங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அதை கனமா எண்ணுங்க. நீங்க ஊழியக்காரங்கள மதிக்கல, வார்த்தையை மதிக்கலைன்னா கர்த்தரை மதிக்கலன்னு அர்த்தம். ஆண்டவர் எனக்கு பயபக்தி உள்ள இருதயத்தை தாங்கப்பான்னு சொல்லலாமா? ஆண்டவர் என்னோடு கூட பேசினதுக்காக நன்றின்னு சொல்லலாமா? உங்க பிரசன்ட் சிச்சுவேஷன் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் மாத்திரம் உங்களை காண்கிற தேவனா இருக்கிறார். உங்களை வழி நடத்துகிற தெய்வமா இருக்கிறாரு. உங்களை நேசிக்கிறத அவரை போல யாருமே இந்த உலகத்துல இல்லை. ஒப்பு கொடுத்து ஒரு கமிட்மெண்டான ஒரு லைஃப் எனக்கு வேணும்னு சொல்றோம். வாழ்றது ஒரு வாழ்க்கை, அதை நான் இயேசுக்கு முழுசா அர்ப்பணிக்க விரும்புறேன்னு சொல்றவங்க, இனி நான் எகிப்துக்கு போக மாட்டேன், இந்த எகிப்து என்ன எனக்கு வர வேணாம், ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு நான் போக மாட்டேன்னு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்க, சிலுவையின் முன்னால் உலகம் என் பின்னால் நான் வாழ போறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துவோமா? ஆண்டவர் பார்க்கட்டும். இயேசு எனக்கு பிரதானம், இயேசு எனக்கு முக்கியம். நான் விட்டு வந்த பாவத்தை திருப்பி செய்ய மாட்டேன். எதை விட்டு வந்தேனோ அதுக்கு பின்னாடி போகணும்னு நான் நினைக்க மாட்டேன். எனக்கு இயேசு போதும்னு சொல்றோம். எனக்கு இயேசு போதுமானவர்னு சொல்றோம். ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். இப்போதே உங்க கரத்தை ஆவியான தொட விரும்புறாரு. உங்க கரத்தில் அவர் கரத்தை வைக்க விரும்புறாரு. உங்க மேல அவருடைய திட்டத்தை வைக்க விரும்புறாரு. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே, உன் தாய் தகப்பன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்குன்னு ஒரு திட்டத்தை முன்னறிவித்தவர், முன்னறிந்தவர், முன்குறித்தவர். இன்னைக்கு அதை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் தொடுவாராக, தொடுவாராக, ஆளுகை செய்வாராக, மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவாராக. சிலுவையின் முன்னால், சிலுவையின் முன்னால் உலகமென் பின்னால், கரங்களை தட்டி உற்சாகமாய், சிலுவையின் முன்னால் ஒரு decision. I'm taking a decision, Lord. உலகமென் பின்னால், Amen. இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. Glory, glory, glory. இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். Thank you, Pa. திரும்பி பார்க்க மாட்டேன். உற்சாகமா சொல்லுங்க. இயேசுவின் பின்னால் நீங்க decision எடுத்திருக்கீங்க. நான் செல்வேன், ஆமென். திரும்பி இதுல பார்க்க உண்மையா இருக்க மாட்டேன். ஆவியான உதவி செய்வாராக. திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால்
மகிமைப்படுத்தலாம்.